பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு மூழ்கி குறைந்தது காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது உலகத்தில் இதுவரை நாங்கள் அனுபவிக்க இயலாத ஒரு மாபெரும் உண்மை, அதன் மாபெரும் ஒரு ஆனந்தமயமான ஒரு இன்பத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்த இந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை ஒளிப்படையக்கூடிய மகாமந்திரம்தான் காயத்ரி மந்திரம். திரும்ப திரும்ப காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லும்போது ஒரு மாபெரும் சக்தி ஒன்று உண்டாகும். ஏன்னு சொன்னால், மனிதன் நினைத்து வாழ்கிறவர் எதை அடிக்கடி அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதுக்குரிய சக்தி பெற்று அந்த செயலுக்கு போய் அந்த செயலுக்குரிய பலன் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படி தான் எங்களை வடிவமைச்சிருக்கார் கடவுள். அப்படி நாங்கள் காயத்ரி மந்திரம் திரும்ப திரும்ப சொல்லும்போது எங்களுக்கு மாபெரும் ஒரு மகா சக்தி உண்டாகி இந்த சித்தத்தில் நாங்கள் இதுவரை பல பிறவிகளில் செய்த கர்மவினைகள் எங்கள் சித்தத்தில் அகல முடியாமல் இருக்கிற அந்த இதை இந்த காயத்ரி மந்திரத்தில் சக்தி பாருங்கள், அதை சங்காரம் பண்ணி எங்களை சுவாசத்தை நாங்கள் கவனித்து உள்முகமாக போய் உள்ளுக்குள்ளரிக்க கடவுளோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எங்களுக்குள்ள பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்து எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானித்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை பொறுத்து கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று வளர்ந்து கொண்டு போகும். அந்த பிரச்சனையை கொடுக்குறவர் பாருங்கள், பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கும்போது அவருக்குள்ளே அந்த ஆன்ம சக்தி குறைஞ்சி கொண்டே போகும், எங்களுக்குள்ள ஆன்ம பலம் கூடிக்கொண்டே போகும். அப்போ பொறுத்தார் அரசு வாழ்வார் வேண்டியன்னா அந்த பொறுத்து போகிறவர் அந்த சக்தி கூடி மேல் நோக்கி போய் ஒரு இன்பமான வாழ்க்கை வாழும்போது இந்த நமக்கு துன்பங்களை கொடுக்குறவர் மெல்ல மெல்ல அவருடைய நல்ல சக்தி குறைஞ்சி கீழ்நிலைக்கு போய் சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய கீழான எண்ணங்களை ஈர்த்து வேதனைப்பட்டிருப்பார். அப்படிப்பட்டவரையும் பாருங்கள், கடவுள் பாருங்கள், நீ துன்பப்படும் போது என்னோட நீ தொடர்பு கொண்டால் உன்னுடைய எல்லா பாவங்களையும் துன்பங்களையும் இல்லாமாக்கி நான் உன் வண்டியை நான் ஓட்டுவேன் சொன்ன மகா பிரபு ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து கீதையை நம்மளுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23-24 வருடங்களாக நம் மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்டி வரும் பக்தர்களுக்கு பல பிரச்சனைகள், வேதனைகள் இருக்கிறவர்களுக்கு அந்த வேதனைகளிலிருந்து இல்லாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு சக்தி தான் நம்ம குறைபாடு. ஏனெண்டா ஒரு ஷோரூமில் ஒரு கார் வாங்கினோம்னு சொன்னால் எல்லோரும் எங்களுக்கு ஒரு அந்த வண்டியில் ஒரு பிரச்சனை வரும், மற்றவருக்கு ஒரு வரும், மற்ற இன்னொரு ஆளுக்கு ஒரு வரலாம். அவர் பாவிக்கிறத பொறுத்து சிலவில் அது ரிப்பேரிங் வராமல் விடலாம். அதே மாதிரி நாங்கள் வரும்போது ஒரு ஆள் தான் எங்களை படைத்தவர். பல பிறவிகளில் நாம் செய்த கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒரு தன்மை, பண்பு, குணங்களாக இருப்பார், ஒரு வடிவமைப்பாக. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையாக வரும். ஆனால் ஒன்று குறைபாடில் இந்த ஆன்ம பலம் குறைபாடுனால தான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருது. அப்போ அந்த ஆன்ம பலம் கூடும்போது ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் தனக்குள்ள பிரச்சனைகள் குறைந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம், அறிவு பெற்று வாழக்கூடிய வழி கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா அடிக்கடி போய் கேட்குறார், நீ பொறுமை, சகிப்பு தன்மையாக இருந்து ஒரு சேர வேண்டிய உங்களோட சகோதரங்களாகிய பாண்டவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாருங்கள், எனக்கு எல்லாம் விளங்கினாலும் அதை நான் செய்ய மாட்டேன், அப்படி எனக்கு நல்ல பக்கம் போக விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி அது விடாமல்
தீயதையை செய்ததால் பாருங்கள், நல்ல பக்கம் இருந்த பாண்டவர்கள் பல சோதனைகள் வந்தாலும் கடவுள் பக்கம் இருந்ததால் அந்த சோதனையை நாம் வெல்லக்கூடிய வழியை கடவுள் காட்டி பொறுத்தார் அரசாழ்வார்னு சொல்லி இறுதியில் பாருங்கள் அவங்க தான் அந்த நாட்டை ஆண்டார்கள். அப்படிப்பட்ட பாண்டவர்கள், அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழியில் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பலதரப்பட்ட இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை, சாக்காடு எது வந்தாலும் அந்த சக்தி எங்களுக்குள் இருக்க சக்தி என்ற எங்களை படைத்தவர் எங்களுக்குள் தான் இருக்கிறார். அதை சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வழியில் போனால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்படலாம். இரண்டு ஆன்ம ஞானிகளால் இந்த உலகத்தை காப்பாற்றலாம். எதனாலேயும் பாருங்கள் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஆன்மா தான் பாருங்கள் அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருந்து இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறவரை மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவால் தனக்குள்ளறிய கடவுளோட தொடர்பு கொண்டு பாருங்கள் தானும் ஒரு துன்பம் வராமல் வெளியில் அண்டத்திலேயும் மாற்றங்கள் வர விடாமல் வாழக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். இந்த இயற்கை சீற்றம் பாருங்கள், உலகம் ஃபுல்லாக இயற்கையின கோளரை தாண்டம் ஆடிக்கொண்டிருக்காரன் அப்படின்னா மனிதன் பாருங்கள் உலகத்தில் எல்லா சேர்ந்து செய்த ஒரு பாவ கர்மவினை ஒரு சக்தியாக மாறி இந்த இயற்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இப்போவும் மனிதன் பாருங்கள் அவங்கவுங்க மார்க்கத்தில் அவங்கவுங்க பாருங்கள் வழியில் கடவுளை பாருங்கள் குறைந்தது காயத்ரி மந்திரம் உண்டான சொல்லி பாருங்கள் அவங்க எல்லோரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்குள்ளேயும் ஒரு நல்ல சக்தி உண்டாகும் போது அந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து குறைஞ்சி நாங்கள் வரும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அப்படி வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு குருவிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த குருவிட்ட போய் சொல்கிற மாதிரி நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி கவனித்து உள்முகமாக கவனித்து வரும்போது எங்களை பிரச்சனை போகிற மாதிரி எல்லா மக்களும் பாருங்கள் அவங்க இறைவனை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது இந்த வரப்போகிற துன்பங்கள், இயற்கை சீற்றங்கள், வேதனைகள், வறுமை, இப்போ நடந்து கொண்டிருக்கிற துன்பங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழியை காயத்ரி மந்திரம் அந்த மகா மந்திரம் காட்டும். நாங்கள் பாருங்கள் எதையும் எதிர்பார்க்காம 22, 23 வருடங்களாக யாகங்கள், யக்ஷங்கள், தியான ஜபங்கள், அன்னதானங்கள் இப்படி எல்லாருக்கும் பாருங்கள் செய்விச்சு ஒரு நல்ல காரியத்தை நல்லத்தை விடாமல் நாங்கள் செய்யும்போது நல்லது கூடி ஒரு பெரிய மாபெரும் நல்ல மாற்றத்தை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை சித்தர்களும் மகர்ஷிகளும் யோகிகள் நம்மளுக்கு காட்டி இட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் நாங்கள் சென்று வருவோமானால் வாழ்க்கையில் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றுமில்லை பரவரண்டு என்று சொன்ன மாதிரி எல்லோரும் இன்புற்று இருக்கக்கூடிய ஒரு வழியை இந்த காயத்ரி மகாமந்திரம் நம்ம காட்டும். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே